கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே மீண்டும் ஒரு முறை கூட அர்மகதோன் யுத்தத்தின் 2வது பகுதியை பார்க்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த அர்மகதோன் யுத்தத்தின் சத்தியங்களை நாம் கேட்கும் பொழுது தயவுசெய்து உங்களுடைய மனதிலே இது ஒரு பிரசங்கம் என்கிறதை நீங்கள் எடுத்துவிட்டு இது ஒரு பாடமாக எண்ணிக்கொள்ளுமாறு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நாம் இந்த நாளிலே வலுசர்ப்பத்தின் வழித்தடம் என்கிற தலைப்பின் கீழே இந்த அர்மகதோன் யுத்தத்தை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். வலுசர்ப்பத்தின் வழித்தடம். ஆண்டவர் தாமே இந்த சத்தியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தியம் மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம். காரணம் என்னவென்றால், பல நூற்றுக்கணக்கான வருஷங்களாக வேத அறிஞர்களும் சரிதான், வேத மாணாக்கர்களும் சரிதான், ஒரு புரியாத புதிராக இந்த வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் இருந்தது. அது ஒரு பகுதியை அல்லது ஒரு கண்ணோட்டத்தோட பார்த்து கொண்டிருந்த வேத அறிஞர்களின் கண்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி காலத்திலே ஒரே கண்ணோட்டத்தோடு அதை பார்க்க வேண்டாம், அதில் இன்னொரு பாடமும் இருக்கிறது என்பதை விளக்கி காண்பித்ததின் ஆசீர்வாதத்தின் அடிப்படையிலே இன்று அந்த ஒரு சத்தியத்தை நாம் படிக்க இருக்கிறோம். மீண்டும் அந்த தலைப்பு என்னவென்றால், வலுசர்ப்பத்தின் வழித்தடம். 2ஆம் உலகப் போருக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே 3 முக்கியமான அரசியல்வாதிகள், தலைவர்கள் ஒன்று சேர்ந்து எளிமையான, பாவப்பட்ட, பொருளாதாரமற்ற, பலவிதமான அடிமைத்தனத்திற்குள் போய் கொண்டிருந்த நாடுகளுக்கு அவர்கள் உதவி செய்ய வேண்டும், அவர்களை காப்பாற்ற வேண்டும், எதிரிகளை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த 3 பெரிய நாடுகளின் அதிபர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். இந்த ஒன்று சேர்ந்த இந்த கூட்டு அமைப்புக்கு, கூட்டணிக்கு சரித்திரக்காரர்கள் வைத்த பெயர் என்னவென்றால், ஆங்கிலத்திலே கிராண்ட் அலையன்ஸ், மாபெரும் கூட்டணி அல்லது பிக் 3 என்று, பெரிய 3 என்று அதற்கு பெயர் வைத்தார்கள். யார் என்றால், இங்கிலாந்தினுடைய பிரதம மந்திரி வின்ஸ்டன் சர்ச்சில், நீங்கள் அந்த படத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம். ரஷ்யாவை சேர்ந்த அல்லது யுஎஸ்எஸ்ஆர் என்று சொல்லுகிறோமே, அந்த ரஷ்ய சார்ந்த ஜோசப் ஸ்டாலின். பிறகு 3ஆவதாக அமெரிக்க நாட்டின் அதிபர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். இவங்க 3 பேரும், அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து 3 பேரும் சேர்ந்து அநேக நாடுகளுக்கு பக்கபலமாக, துணையாக, பக்க துணையாக இருந்தார்கள். அதற்கு பெயர் கிராண்ட் அலையன்ஸ் அல்லது பெரிய 3 என்று, பிக் 3. அது நிமித்தமாக அநேக நாடுகள் இந்த 3 நாடுகளிலே தஞ்சம் புகுந்தது, நிம்மதி அடைந்தது, பாதுகாப்பு பெற்றது, பலவிதமான உதவிகளை கிடைக்க பெற்றது. இதை கண்டறிந்த எதிரி கூட்டணி, நாம் அநேக சமயங்களிலே தோற்றுக் கொண்டிருக்கிறோமே, அநேக சமயங்களிலே நம்முடைய நாட்டின் வீரர்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்களே, நாமும் இதை போன்று 3 கூட்டணியை நாம் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 கூட்டணியை சேர்த்தார்கள். யார் என்றால், முதலாவது இதை சேர்த்த அல்லது அதற்கு காரணமாக இருந்தவர் யாருன்னு சொன்னா, ஜெர்மனி நாட்டு அதிபர் அடால்ஃப் ஹிட்லர். நீங்கள் அதை கூட படத்தை பார்க்கலாம். 3 பேர் சேர்ந்த எதிரி கூட்டணி அடால்ஃப் ஹிட்லர். பிறகு இத்தாலி தேசத்து அதிபர் முசோலினி, முழு பெயர் பெனிட்டோ முசோலினி. பிறகு ஜப்பான் நாட்டு மன்னர் ஹிரோஹிட்டோ என்று 3. இப்ப யாரு? அடால்ஃப் ஹிட்லர், பெனிட்டோ முசோலினி, பிறகு ஹிரிட்டோ என்று 3 அதிபர்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அநேக நாடுகளை தன் கொடையிலே கொண்டு வருவதற்கு பலவிதமான ஏமாத்துக்காரியர்களை செய்தார்கள், மோசம் போக்கினார்கள், பலவந்தப்படுத்தினார்கள், மிரட்டினார்கள். அது நிமித்தமாக அநேக ஐரோப்பிய நாடுகள் அடால்ஃப் ஹிட்லருக்கு பணிந்தது. அப்போ இந்த 3 கிராண்ட் அலையன்ஸை போலவே நாமும் 3 பேரை கொண்ட ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்று சொல்லி இறுதியிலே அவர்கள் மோசம் போனார்கள். 3 பேரும் கொல்லப்பட்டார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது.
எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்திலே நமக்காக 3 பேர் இருக்கிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். கிராண்ட் அலையன்ஸ், அற்புதமான கூட்டணி, திருத்துவம், ட்ரினிட்டி என்று நாம் சொல்லுகிறோம். எத்தனையோ எளிமையானவர்கள், பாவப்பட்டவர்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக ஏங்கி நிற்கிறவர்கள் இவரிடத்திலே சென்று பரிசுத்த ஆவியானவருடைய உதவிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்காகவும் பிதாவின் இரக்கத்திற்காகவும் கெஞ்சி நிற்கும் பொழுது வாழ்க்கை சீரமைகிறது. வாழ்க்கையில் இருளான பாதை வெளிச்சமாகிறது. கண் காணாத இடங்களிலே நம்பிக்கை பிறக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்மை தாக்கத்தக்கதாக, அழிக்கத்தக்கதாக, இந்த கடைசி காலத்தில் இயேசுனுடைய திருக்கரத்திலிருந்து நம்மை பறித்துக் கொள்ளத்தக்கதாக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் யார் என்றால் அவன் சாத்தான். என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, ஏதேன் தோட்டத்திலிருந்து வரிசையாக தோற்றுக்கொண்டே வருகிறான். இறுதியிலே வெளிப்படுத்தின புத்தகத்திற்கு வரும் பொழுது நாமும் இவர்களைப் போல 3 பேராக இருக்க வேண்டும் என்று, எப்படி அடால்ஃப் ஹிட்லர், பெனிட்டோ முசோலினி, ஹெரிட்டோ என்கிற 3 பேர் தீய சக்தியாக பிம்பம் எடுத்தார்களோ, அதே போல சாத்தானும் 3 பேரை கொண்ட ஒரு கூட்டணியை அமைக்கிறான். அதுதான் வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் ஆரம்பமாகி 13வது அதிகாரத்திற்கு வருகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு ஆதாரமாக நான் ஆரம்பத்தில் தானே வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 9, 10வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வடுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். இந்த 2 வசனம் ஒரு வார்த்தையை திரும்ப 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 சொல்லுகிறது. என்ன வார்த்தைனா, தள்ளப்பட்டான், தள்ளப்பட்டு போனார்கள், தள்ளப்பட்டு போனான் என்று மறுபடியும் அது வருகிறது. காரணம் என்னவென்றால், சாத்தான் தள்ளப்பட்டான். அப்போ தள்ளப்பட்டு போன உடனே அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, வெகுண்டு எழுகிறான். இந்த 3 பேர் என்னை தாழ்த்தி, என்னை வெறுமையாக்கி, என்னை தோற்கடித்து, ஏன் தலையையும் சிலுவையிலே நசுக்கி என்னை தோற்கடிக்க பார்க்கிறார்கள். ஆகவே அவர்களைப் போல நானும் இன்னொரு 2 பேரை சேர்த்துக் கொண்டு நான் யுத்தத்திற்கு போக வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான். அது எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது என்று ஆரம்பமாகிறது. எப்பொழுது என்றால், தோற்று 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 சின்ன பின்னமாக கூடிய சூழ்நிலையிலே சாத்தான் வெகுண்டு எழுந்து இந்த பரிசுத்த மக்களை, இயேசுவின் கரத்தில் இருக்கிறவர்களை, பிதாவினுடைய இரக்கத்திற்கு உட்பட்டவர்களை, பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பில் இருக்கிறவர்களை எல்லாரையும் தன் பக்கம் கொண்டு வந்து துவம்சம் செய்துவிட வேண்டும் என்று தீர்மானித்து அவன் என்ன செய்கிறான் என்றால், யுத்தத்துக்கு போகிற கதையின் ஆரம்பம் தான் இந்த 12வது அதிகாரம் 17வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன? அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே, இதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு பேர் என்ன அப்படின்னு சொன்னா, ஆங்கில வேதாகமத்துல ரெமனன்ட் அப்படின்னு இருக்கும். தமிழ்ல இன்னொரு வார்த்தை வேதத்துல பயன்படுத்தப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, மீதமானவர்கள் அப்படின்ட்டு போட்டிருக்கோம். இங்க அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்னா, மற்றவர்கள், ரெமனன்ட் அல்லது மீதியானவர்கள். அப்போ ஸ்திரீட்ட கோபம், ஆனா யார்கிட்ட யுத்தம் அப்படின்னு சொன்னா, இந்த மீதமானவர்கள். என்ன மீதமானவர்கள்? சாத்தான் புடிச்சு நம்ம சோர்ந்து போய், என்ன பெரிய கடவுள், அவர் கண்ணு இருக்கா காது இருக்கான்னு சொல்லி அவரை விட்டு விலகி போய், சபையை நிறுத்தி, வேதத்தை வாசிக்கிறத நிறுத்தி, ஜபத்தை நிறுத்தி, சோர்ந்து போய், இனி தேவையே கிடையாது, எனக்கு நம்பிக்கை இல்லை, கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல காரியங்கள்ல போய்கொண்டிருக்கிற மக்களை அதிலிருந்து பிரிஞ்சு, என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன நஷ்டம் வந்தாலும், என்ன சோர்வுகள் வந்தாலும், என்ன தோல்விகள் வந்தாலும், என்ன பிரிவுகள் வந்தாலும், எப்பேற்பட்ட மனது உடையக்கூடிய சம்பவங்கள் வாழ்க்கையில மாறி மாறி வந்தாலும், என் ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வலதுகையை பிடித்துக் கொண்டு நடக்கிற மீதமானவர்களை குறித்து சாத்தான் போட்டிருக்கிற திட்டம் என்னன்னு சொன்னா, அவங்கள்ட்ட யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யுத்தம் பண்ண போயிற்று அப்படின்னு இருக்கும்.
யுத்தம் பண்ணினது அப்படின்னு சொன்னா ஓகே ரைட்டு, நேரடியா கோபம் வந்த உடனே அவன் சட்டை பிடிச்சி இழுத்து அவனை அடிக்கிறதோ கொல்றதோ எதை வேணாலும் செய்யலாம். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, யுத்தம் பண்ண போயிற்று. ஆங்கில வேதாகமத்துல அழகா போட்டிருக்கோம். எப்படி போட்டிருக்கும்னா, he went away to make war அப்படின்னு இருக்கும். he went away to make war அப்படின்னு இருக்கும். அவன் எங்க போறான் அப்படின்னு சொன்னா, இன்னும் 2 பேரை சேர்க்க போறான். அப்ப 3 பேர். எப்படி ஹிட்லர் ஒருத்தர், பெனிட்டோ முசோலினி ஒருத்தர், அப்புறம் ஹிரோயிட்டோ அப்படின்ற ஒருத்தர் அப்படின்னு இன்னொரு 2 பேரை ஹிட்லர் சேர்த்துக்கிட்டாரோ, அதே போல சாத்தான் இன்னொரு 2 பேரை சேர்த்துக்கிட்டான். அதனுடைய சரித்திரம் தான் இந்த 13வது அதிகாரத்தில் இடம் பெற்றிருக்கிறது. அந்த 2 பேர் யாரு, எப்ப சேர்த்தான், எங்க போனான், எப்படியெல்லாம் அந்த 2 பேர் இயங்கினாங்க, யார் இந்த 2 பேரு என்றதெல்லாம் இந்த 13வது அதிகாரத்தில் நாம் சுருக்கமாக இன்று தியானிக்க போகிறோம். இந்த ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது அதுக்கு நான் சரித்திர அர்த்தங்கள் சொல்ல போவது இல்லை. காரணம், அந்த கதையை சொல்ல போகிறேன். அப்போ இந்த சரித்திரம் சாத்தானுக்கும் நமக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அர்மகதோன் யுத்தம் எப்படியெல்லாம் தயாரிக்கப்படுகிறது, எப்படியெல்லாம் நம்முடைய குடும்பம் சீர்குலைந்து போயிருக்கிறது, எப்படியெல்லாம் நம்முடைய சபை சீர்கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது, எப்படியெல்லாம் நம்முடைய சபை வீழ்ந்து போய்விடுமோ என்ற அச்சத்தை கொடுக்கிறது என்பதெல்லாம் நம்ம கொஞ்சம் படிச்சுக்கலாம். புரியுங்களா? அதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணிக்கும். பிதாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அரும் பெரும் சத்தியம் ராஜா, இதை அரைகுறையாக நாங்கள் படிக்காத வண்ணம் அர்த்தத்தோடும் அர்ப்பணிப்போடும் தேவ ஆசீர்வாதத்தோடும் படிக்கத்தக்கதாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். வேதத்தை வெளிப்படுத்தின புத்தகம் 13வது அதிகாரத்திற்கு திருப்பி கொள்வோம். அதுல நான் ஒரு 2 வசனத்தை வாசிக்கிறேன். என்ன, இந்த 13வது அதிகாரத்தினுடைய இன்னொரு கண்ணோட்டம் அப்படின்னு சொன்னனே, அதுல என்ன அப்படின்னு சொன்னா, 3 பேரு உருவாகிற கதை தான் இந்த 13வது அதிகாரம். நீங்க இதுக்கு முன்னாடி, இந்த 13வது அதிகாரத்துக்கு முன்னாடி இந்த 3 பேரை நீங்க பார்த்திருக்க முடியாது. இதுல 3 பேர் வருவாங்க. ஆனா இந்த 13வது அதிகாரத்துக்கு பிற்பாடு இந்த 3 பேர் வந்து கொண்டிருப்பார்கள். அதனுடைய ஆரம்பம் எது அப்படின்னு சொன்னா, இந்த 13வது அதிகாரம். வேண்டும்னா நான் 16வது அதிகாரத்துல 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும், இது 1, மிருகத்தின் வாயிலும், இது 2, கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் அப்படின்னு இருக்கு. ஒரு தவளை போன ஒரு ஆவி அப்படி வந்துச்சுன்ட்டு 3 பேர் இருக்கும். இது ஒன்னாச்சுங்களா? நேரம் இல்லாதனால நான் கடைசிக்கு போறேன். 20வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 10வது வசனத்தை பாருங்க. இந்த அக்கினி கடல் யாருக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, மனிதனுக்காக அல்ல, இந்த 3 பேருக்காகத்தான் படைக்கப்பட்டுச்சு ஆக்சுவலி. அப்ப அது என்ன அப்படின்னு சொன்னா, 10வது வசனத்தை பாத்தீங்கன்னா, மேலும் அவர்களை மோசம் போக்கின 1 பிசாசானவன், 2 மிருகமும், 3 கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அப்போ இந்த 13வது அதிகாரம் தான் இந்த பிசாசு, மிருகம், கள்ள தீர்க்கதரிசி உருவான இடம், மற்ற 2 பேர் உருவான இடம். அப்போ இந்த சாத்தான் இந்த 13வது அதிகாரத்துல தன்னை எப்படி காட்டிக்கிறான் அப்படின்னு சொன்னா, பிதாவுக்கு சமமாக காட்டிக்கொள்கிறான். அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த 13வது அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது அவன் வல்லமை தருகிறான், அதிகாரம் தருகிறான், அவன் எல்லாத்தையும் இயக்க செய்கிறான். இதுக்காக தான் இந்த யோவான் 8வது அதிகாரத்துல 44வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு தானே சொல்றாரு, சாத்தான் தன்னை எப்படி நினைச்சுக்கிறான் அப்படின்னு சொன்னா, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். பிசாசு தன்னை என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு உலகத்தை படைத்திருக்கிறேன், நான் அதற்கு பிதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பிதாவுக்கு சமமாக, எப்படி 3 பேரு, வின்ஸ்டன் சர்ச்சில், ஜோசப் ஸ்டாலின், பிராங்க்லின் ரூஸ்வெல்ட், அப்படி 3 பேர் இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்தார்களோ, அதே போல அதற்கு எதிரியாக இந்த அடால்ஃப் ஹிட்லர் மற்ற 2 பேரும் சேர்ந்து 3 பேர் ஆகினாங்களோ. இந்த பைபிள்ல எப்படின்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு இணையாக சாத்தான் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, ஒரு கவுண்டர்ஃபீட் ட்ரினிட்டி, ஒரு போலியான திருத்துவத்தை கொண்டு வரான். அதற்கு தன்னை பிதாவாக நினைத்து கொண்டான்.
அதான் இயேசு அதை எழுதுறாரு. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைப்பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்பதில்லை. அவன் பொய்வனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். எத்தனை தரம் வருதுன்ட்டு நீங்க அந்த படிச்சீங்களா? ஒரே வசனத்துல எத்தனை தரம் வருது தெரியுமா? 3 தரம் வருது. அதான் வேதம் எவ்வளவு அழகான அற்புதமான சத்தியம்ன்றதை நம்ம படிச்சுக்கிறோம். இயேசு திருப்பி திருப்பி என்ன சொல்றாருன்னா, இவன் யாரு அப்படின்னு சொன்னா 3 பேரை உருவாக்கி நிற்கக்கூடியவன். அதுக்கு பிதா அப்படின்னு சொல்லிட்டு யார் அவன் நினைச்சுக்கிறான்னா, சாத்தான் அவன் தன்னைத்தானே நினைச்சுக்கிறான். 3 தரம் பிதா பிதா பிதான்ட்டு சாத்தானை குறிச்சு அந்த 44வது வசனத்துல இருக்கும். இப்ப வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். எப்படி சாத்தான் அல்லது பிசாசு, அந்த சிவப்பான வலு சர்ப்பம், ஏதேன் தோட்டத்தில் நம்முடைய முதற் பெற்றோர்களாகிய ஆதாம் ஏவாளை வஞ்சித்தவன் எப்படி தன்னை மாத்திக்கிறான் அப்படின்னு 9வது வசனத்தை பார்ப்போம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோட சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார். அதனோட சேர்ந்த தூதர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்ற பரிசுத்த திருத்துவம் ஒன்று இருக்க, அவர்களை பொய்யர்கள் என்று நிரூபிக்க எடுக்கக்கூடிய முயற்சியிலே சாத்தான் தன்னை எப்படி காட்டிக்கிறான் அப்படின்னு சொன்னா, நான் உங்களுடைய பிதா, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக போலி திருத்துவத்தில் 2வது போலி திருத்துவத்தை உருவாக்குறான். 13வது அதிகாரத்தில் அது இடம் பெற்றிருக்கிறது. அதுல 13வது அதிகாரம் 1 to 10 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த முதல் பாகத்திலே இயேசு கிறிஸ்துவை போலவே ஒருத்தனை உருவாக்குறான். யாரு அப்படின்னு சொன்னா, மிருகம் அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறது. அதாவது கடலில் இருந்து எழும்பி வரக்கூடிய மிருகம். நான் அந்த 2-3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்துல 1-2 வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க பாருங்க. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலுசர்ப்பமானது தன் பலத்தையும் அதன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. இது எங்கிருந்து இந்த கான்செப்ட் வருது, இந்த கருத்து எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா, இந்த 3வது வசனத்தை நான் வாசித்து முடிச்சுட்டு அதனுடைய விளக்கத்தை தரேன். அதன் தலையில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி. இந்த மிருகம் எப்படின்னா, எல்லா சக்தியும் வல்லமையும் உடையதாக இருந்தது. அதுக்கு வலுசர்ப்பம் அல்லது பிசாசு இந்த மிருகத்துக்கு என்ன கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, வல்லமையை கொடுத்தானா, சிங்காசனத்தை கொடுத்தானா, அதிகாரத்தை கொடுத்தானா. ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் என்னைய மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நான் அதிகாரத்தையும் வல்லமையையும் சிங்காசனத்தையும் பெற்றிருக்கிறேனோ, அதே போல அவனும் சிங்காசனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் உடையவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை போலவே ஒருவனை உருவாக்கினான். யாரு? பிசாசு. இப்ப இயேசு பேசுறத நீங்க கவனிங்க. 14வது அதிகாரம், யோவான் 14வது அதிகாரத்துல இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தன்னை பத்தி யோவான் 14வது அதிகாரம் 9வது வசனத்துல, அதற்கு இயேசு சொல்றாரு. யார்கிட்ட? பிலிப்புட்ட சொல்றாரு. ஏன்னா பிலிப்பு ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி? அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, பிதாவை எங்களுக்கு காண்பியும் அப்படின்னு கேட்கிறார். பிதாவை எங்களுக்கு காண்பியும். அப்ப இயேசு சொன்ன பதில் தான் அற்புதமான உத்தரவு, அதிசயமான உத்தரவு. எளிதிலே புரிந்து கொள்ள முடியாமல் ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் தெளிவாக புரிந்து கொள்கிற ஒரு உத்தரவு. என்ன அப்படின்னு சொன்னா, அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று எப்படி சொல்லுகிறாய்? இப்ப இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ என்னைய பார்த்துட்டீனாப்பா, நீ பிதாவை பார்த்த மாதிரி. பிதாவை எப்படி நீ காட்டுற அப்படின்னு நீ சொல்ற? நீ என்னைய பார்த்துட்டீனாலே அவரை பார்த்த மாதிரி. அப்போ இந்த 2வது ஆள், இந்த போலி திருத்துவத்திலே ஒரு மிருகம் கடலிலிருந்து எழும்பி வருது. அது பிசாசை போல வலுசர்ப்பத்தை போல இருக்க வேண்டும் என்பதற்காக வலுசர்ப்பம் இந்த மிருகத்திற்கு வல்லமையை கொடுத்தது, அதிகாரத்தை கொடுத்தது, சிங்காசனத்தை கொடுத்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம என்ன பார்க்கிறோம் சொன்னா, மத்தேயு 28வது அதிகாரத்தை பாருங்களேன்.
இயேசு மறுபடியும் அதே இடத்துல பேசுறாரு. மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த போலி திருத்துவத்துல பிசாசு பிதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இயேசு ஸ்தானத்துல ஒருத்தனை உருவாக்குறான். என்னைய மாதிரியே அவன் இருக்கணும், நான் செய்ய வேண்டியதை அவன் செய்யணும். அதுக்காக அவனுக்கு என்ன வேணும்? அதிகாரம் வேணும், வல்லமை வேணும், சிங்காசனம் வேணும். அதுக்காக என்ன செய்யறான்னா தன்னுடைய அதிகாரத்தை அந்த மிருகத்துக்கு கொடுத்தான். இந்த கான்செப்ட் எங்க வருது அப்படின்னு சொன்னா இயேசு சொல்லி வச்சிருக்கிறார். பிதா எனக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். நீங்க யோவான் 13வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தான் எங்கிருந்து வந்தோம் என்றும் எங்கே போக போகிறோம் என்பதையும் அறிந்து இயேசு சீஷர்களின் கால்களை கழுவ போனார் என்று. எல்லா அதிகாரத்தையும் பிதா இயேசுவுக்கு ஒப்படைத்தது போலவே பிதா மிருகத்திற்கு தன் அதிகாரத்தை கொடுக்கிறார். சரி, இப்போ வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்துக்கு திருப்பி வருவோம். 3வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அங்க 2 அற்புதமான வார்த்தை இருக்கும். எப்படி இயேசு மாதிரியே இவன் உருவாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. 13வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, அதன் தலையில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க, இதுக்கு கிரேக்க வார்த்தையில இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னு சொன்னா ஸ்லாட்டர் அப்படின்னு இருக்கும், இல்லைன்னா ஸ்லைன்டு அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷ் பைபிள்ல. மரித்த என்று இருக்கும். எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக உயிரை கொடுத்தாரோ அல்லது சிலுவையிலே கொல்லப்பட்டாரோ அதே வார்த்தை 3வது வசனத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த மிருக சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன், ஸ்லாட்டர் அப்படின்னு இருக்கு. 8வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எப்படி இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தாரோ அந்த உயிர் தெழுந்த அதே வார்த்தையை இங்க 8வது வசனத்துல பயன்படுத்துறாரு. 8வது வசனத்தை பாருங்க. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்கினார்கள். புரியுதுங்களா? அடிக்கப்பட்டது, உயிரோடு வந்தது, இயேசு மாதிரியே 2வது மிருகம். 4வது வசனத்தை வாசிட்டு நான் அடுத்ததுக்கு போறேன். 13வது வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலுசற்பத்தை வணங்கினார்கள். இது பெரிய ஆச்சரியம் இல்ல? அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். என்னன்னு சொல்லி வணங்கினாங்களா? மிருகத்திற்கு ஒப்பானவன் யார் என்று. நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது இயேசுவுக்கு இன்னொரு பேரு வேதத்துல 5 இடத்துல இருக்குது. அந்த 5 இடத்துல தானியல்ல இருக்கும், மல்கியால இருக்கும், தானியல்ல 12வது அதிகாரத்துல இருக்கும், இன்னொரு அதிகாரத்துல இருக்கும், பிறகு வெளிப்படுத்தல இருக்கும். அந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா மிகாவேல் அப்படின்னு இருக்கும். நீங்க 10வது அதிகாரத்தை தானியல் 10வது அதிகாரத்துல பார்க்கலாம், நீங்க 12வது அதிகாரத்துல எல்லாம் பார்க்கலாம். மிகாவேல் அப்படின்னு இருக்கும். இந்த மிகாவேல் என்பதற்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை சாத்தான் இந்த மிருகத்திற்கு கொடுத்தான். என்ன அப்படின்னு சொன்னா, பிதாவுக்கு ஒப்பானவர் யாரு? இயேசு கிறிஸ்து. பிதாவுக்கு ஒப்பானவர், அதுக்கு பேர் என்னன்னா மிகாவேல் அல்லது மைக்கேல். மிகாவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? பிதாவுக்கு ஒப்பானவர். அதே தான் இந்த 4வது வசனத்துல இந்த மிருகத்திற்கு, கடலில் இருந்து வந்த மிருகத்திற்கு சாத்தான் எப்படி ஒரு பேர் கொடுக்கிறான்னா, இவருக்கு ஒப்பானவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வணங்கினாங்களாம். புரியுங்களா? கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 5வது வசனத்தை பாருங்க. நீங்க ஒன்னா நான் சொல்றத பாத்தீங்கன்னு சொன்னா, எப்படி இயேசு இருந்தாரோ, எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாரோ அதே இத இந்த பொய்க்கு பிதாவாகிய சாத்தான் இந்த மிருகத்திற்கு, கடலிலிருந்து வந்த மிருகத்திற்கு கொடுக்கிறான். அதிகாரத்தை கொடுக்கிறான், சிங்காசனத்தை கொடுக்கிறான், வல்லமையை கொடுக்கிறான், பேர்களை கொடுக்கிறான். 5வது வசனத்தை பாருங்க, இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். பெருமையானவைகளையும் தூஷணமானவைகளையும் பேசுவாய், அதற்கு கொடுக்கப்பட்டது அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எவ்வளவு? 42 மாதம். இந்த 42 மாதத்தை வருஷத்துல கணக்கு பண்ணா எப்படி இருக்குன்னு சொன்னா 3.5 வருஷம். 42 மாசம்னா 3.5 வருஷம். அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்டு என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் ஊழியம் செய்தார்? 30வது வயசுல ஞானஸ்நானம் எடுத்தார். ஏறக்குறைய 30 வயதாக இருக்கும் பொழுது அப்படின்னு சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம்.
அதுல இருந்து எத்தனை வருஷம் அவர் இந்த பூமியில இருந்து ஊழியம் செஞ்சாருன்னா 3.5 வருஷம். என்ன ஊழியம் செஞ்சாருக்கோ அது அப்படியே ஆப்போசிட்ல சாத்தானும் இந்த மிருகமும் செய்றாங்க. எவ்வளவு காலம்? 3.5 வருஷம். அதே இதை சாத்தான் என்ன செய்யறான்? அந்த மிருகத்துக்கு நீ 3.5 வருஷம் செய்யி, ஏன்னா இயேசு 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சாரு, நீ 3.5 வருஷம் செய்யி, பரிசுத்தவான்களை அழித்து விடு, அவர்களை கொல்லு, அவர்களை உபத்திரப்படுத்து. எப்படி இயேசு கிறிஸ்து உபத்திரவத்திலிருந்து நம்மை மீட்டாரோ, சாத்தான் என்ன செய்யறான்? அந்த உபத்திரவத்திலிருந்து மீட்டு கொண்ட பிள்ளைகளை மறுபடியும் உபத்திரவப்படுத்துறது. பலவிதமான கொடுமைகளை, கண்ணீர் விடக்கூடிய சூழ்நிலைகளை, பிரிவுகளை, இழப்புகளை சாத்தான் இந்த மிருகத்தின் மூலமாக கொண்டு வருகிறான் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ இது யாரு அப்படின்னு சொன்னா, இப்போ பிதா அப்படின்ற ஒரு ஸ்தானத்துல தன்னையே அவன் நினைத்துக் கொள்கிறான். யாரு? பிசாஸ் என்றும் சாத்தானும் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம். இப்ப இயேசு 2வதா நிக்கிறாரு. இவரை யாரு நம்ம ஒப்பா கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னா, மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு மிருகத்துக்கு கொண்டு வந்தான். ஒரு காரியத்தை சொல்றேன், என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வேட்டிக்கன் அப்படின்னு இத்தாலியில ரோம்ல ஒரு சின்ன ஒரு நாடுன்னு கூட சொல்றாங்க, ஒரு பட்டணம், ஆனா அது ஒரு நாடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாட்டுக்கு அதிபதி யார் அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய போப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேட்டிக்கனுக்கு உண்மையான கிரேக்க அர்த்தம், உண்மையான அர்த்தம், வேட்டிக்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு நீங்க சில சமயம் ஆராய்ச்சி பண்ணுவதற்கு நேரம் இருந்தால் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இந்த வேட்டிக்கன் என்பதற்கு உண்மையான மூல அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா வலுசர்ப்பம் என்று பெயர். வேட்டிக்கன்னா என்ன அப்படின்னு சொன்னா வலுசர்ப்பம் சொல்லுவாங்க. இவர் கத்தோலிக்க மத தலைவருடைய இது அப்படின்ட்டு. அதனுடைய உண்மையான கிரேக்க அர்த்தம் என்னன்னு சொன்னா வலுசர்ப்பம். ஏன்னா அதுதான் இந்த அதிகாரத்தை கொடுத்தது, அதுதான் இந்த சிங்காசனத்தை கொடுத்தது, அதுதான் இந்த வல்லமையை கொடுத்தது. அது இயேசுவை போல ஒருவனை பாவ காரியத்திற்காக சித்தரித்து. சரி, இப்போ பிதா, அப்புறம் மிருகம், சாத்தான், மிருகம். இப்போ 3வது ஆளு நல்ல திருத்துவம், பரிசுத்த திருத்துவம்ல பிதா, குமாரன், பரிசுத்தாவி. பரிசுத்தாவியானவர் மாதிரியே ஒருத்தர் உருவாக்கி ஆகணும்ல. சரி, அதை 11ல இருந்து 14வது வசனத்தை வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் வேகமா வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 11ல இருந்து 14 வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு வேறொரு மிருகம், அது நல்லா கவனிச்சுக்கணும். இங்கிலீஷ் பைபிள்ல என்ன போட்டிருக்கும்னா அனதர் பீஸ்ட் அப்படின்னு இருக்கும். அனதர் பீஸ்ட் அப்படின்னா அதுக்கு பேரு, அங்க பேரெல்லாம் சொல்லப்படல. என்ன பேரு? அனதர் பீஸ்ட், வேறொரு மிருகம் அப்படின்னு இருக்கும். 16வது வசனம். வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்தது. வலுசர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்தது. சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தையும் பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. பிழைத்த, அதாவது உயிர் தெழுந்தன்னு சொன்னல அந்த இது, அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்து முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது அப்படின்னு சொல்லிட்டு 14வது வசனம் வரைக்கும் அது வரும். நேரம் இல்லாதனால அதை வாசிக்கிறேன், நீங்க பிறகு வாசித்துங்க. சரி, இது எப்படி பரிசுத்த ஆவியானவருக்கு போலியாக இவன் ஒரு ஆளை உருவாக்கணும்? இது எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொன்னா பூமியிலிருந்து வந்தது. புரியுதுங்களா? பூமியிலிருந்து வந்தது. இப்போ இதை கொஞ்சம் நம்ம அலசி பார்ப்போம். யோவான் 14வது அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பேரு அங்க இருக்கும். என் பிதாவே, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய, அந்த பேர் வருது பாருங்க, வேறொரு தேற்றரவாளன். அதே கிரேக்க, அதே ஆங்கிலத்துல, அதே தமிழ்லையும் அந்த வார்த்தை போட்டிருக்கோம். என்னன்னா வேறொரு தேற்றவாளன். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்துல அந்த 2வது மிருகத்திற்கு பேர் என்ன? வேறொரு மிருகம். பூமியிலிருந்து வந்ததுக்கு பேர் என்னன்னா வேறொரு மிருகம். என்ன? இப்போ பரிசுத்த ஆவியை போல ஒருத்தரை உண்டாக்கணும். யார் சொல்றது? சாத்தான் சொல்றான். மிருகத்தை உண்டாக்கிட்டான், இப்போ பரிசுத்த ஆவிக்கு ஒப்பா ஒருத்தனை உண்டாக்குறான் போலியாக. சரி, இப்போ அடுத்தது போவோம். இன்னும் நம்ம வாசிக்கணும் அப்படின்னு சொன்னா 14வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசித்துக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து சொல்றார். ஏன் இதை சொல்றாருன்னா, இப்படியெல்லாம் சம்பவிக்கும், நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து படித்துக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது பார்ப்போம். 12வது வசனத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும்
அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியையும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. முந்தின மிருகம்னா இது கடலிலிருந்து வந்த மிருகம். அது சொல்ல வேண்டியதெல்லாம் இது சொல்லும். அது என்ன நினைக்குதோ இது செய்யும். அது என்ன சொல்லணும்னு துடிக்குதோ இது சொல்லும். இதுக்குன்ட்டு ஒரு காரியம் இல்ல. ஆனா முந்தின மிருகத்தினுடைய செயல்கள் அனைத்தையும், ஆசை அனைத்தையும், செய்யணும்னு துடிக்கிற அனைத்தையும் இது செய்யும். இப்ப பாப்போமா, யோவான் 16வது அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 16வது அதிகாரத்துல 13, 14வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த கான்செப்ட் சாத்தானுக்கு எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னா, இயேசு சொல்றாரு பரிசுத்த ஆவியானவருடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன், வேலை, ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்றாரு. அதையே காப்பி அடிக்கிறான் யாரு? சாத்தான். இப்ப பாருங்க, நான் வாசிக்கிறேன். 13வது வசனம் என்ன சொல்லுது? சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடத்தில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அதே தான் இந்த வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 12வது வசனத்துல இருக்குது. இந்த 2வது மிருகம் அல்லது அதுக்கு ஞான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அது என்ன செய்யும் சொன்னா, இந்த வேட்டிக்கன்ல இருக்கிற என்னெல்லாம் ஆசைப்படுறாரோ, என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் இது செய்யும். சரி, கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. எப்படி பரிசுத்த ஆவியானவர் போல சாத்தான் ஒரு போலி ஆளை உருவாக்குறான் பாருங்க. புரியுதுங்களா? 13வது வசனம், அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. 3வது எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த 3வது மிருகம் என்ன செஞ்சுன்னா, வானத்திலிருந்து மனுஷர்களுக்கு முன்பாக அவர்கள் பார்க்கும்படியாக அக்கினியை இறங்க பண்ணினது. எங்க நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம் வானத்திலிருந்து அக்கினி அப்படின்ட்டு? பழைய ஏற்பாட்டுல எலியா பலியிடும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி பலியை பட்சித்தது அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். அப்போ எல்லாரும் சேர்ந்து எலியாவின் தேவன் உண்மையான தேவன்ட்டு எல்லாரும் கூவுனாங்க. அப்போ எலியா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்ன்றதெல்லாம் அந்த 1 ராஜாக்கள் 17, 18 அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்கும் பொழுது எங்க வானத்திலிருந்து அக்கினி மனுஷர்களுக்கு முன்பதாக வந்தது அப்படின்னு பார்த்தா, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது மாதிரி அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல அது இருக்கும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நான் 1, 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் மேல் உட்கார்ந்திருந்து வீடு முழுவதையும் நிரப்பிற்று. 3வது வசனம், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள். இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஆனா வெளிப்படுத்தின புத்தகத்துல சொல்லப்பட்ட அந்த அக்கினி, அந்த எழுப்புதல், அந்த மாட்சிமை, அந்த ஒரு அற்புதமான ஒரு ஊழியம், அந்த ஞானஸ்நானம் எல்லாம் பரிசுத்தமானது, உண்மையானது, தேவனுடைய திட்டத்தின்படியே ரட்சிப்புக்கு ஏதுவாக காப்பாற்றப்படுவதற்காக பூமி ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வரப்படத்தக்கதாக ஊழியர்களையும் ஆத்துமாக்களையும் அற்புதமாக எழுப்பின தேவனுடைய ஆச்சரியத்திலும் ஆச்சரியமான ஒரு காரியம். ஆனால் சாத்தான் ஒரு காரியத்தை செய்வானா, என்ன அப்படின்னு சொன்னா, 3வது ஒரு ஆளை எழுப்பி அந்த ஆள் என்ன செய்வாங்கன்னா வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு, இது என்னன்னு சொன்னா போலி எழுப்புதல், போலி மனம் திரும்புதல், போலி சத்தியம். இதெல்லாம் 14வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். இதெல்லாம் இது மனுஷருக்கு முன்பதாக செய்தது. நீங்க 14வது வசனத்துல நீங்க வாசி பாத்தீங்கன்னா, இது நிமித்தமாக மனுஷர்கள் மோசம் போக்கப்பட்டார்கள். பீப்புள் வேர் டிசீவ்டு அப்படின்னு இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது? நாம் மீட்கப்படாதபடிக்கு, ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் வரும்பொழுது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படாதபடிக்கு சாத்தான் எந்த அளவுக்கு முயற்சிகளை செய்து போலியான காரியங்களை, போலியான சத்தியத்தை, போலியான திருத்துவத்தை கொண்டு வந்து இன்றைக்கு இயேசுவை போல, பரிசுத்த ஆவியானவரை போல, ஏதோ உண்மையிலே சுகம் ஆகிற அற்புதத்தை செய்கிறது போல இன்றைக்கு பூமியிலே மனிதர்கள் ஏமாற்றம் அடையும்படியாக, மோசம் போக்கும்படியாக அநேக காரியங்களை இந்த கடைசி காலத்தில் செய்து வருகிறான். எனக்கு பிரியமானவர்களே, அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது என்றால், முன்பு செய்த ஜபத்தை காட்டிலும் வல்லமையாக அதிகமாக செய்ய வேண்டுமா. முன்பு வேதத்தை எப்படி வாசிக்கிறோமோ அதை
விட மிக ஆழமாக ஜெபத்தோடு வேதத்தை நன்றாக வாசிக்க வேண்டுமாம். முன்னை விட ஊழியத்திலும் சபை காரியத்திலும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் இன்னும் அதிகமாக இருக்க இல்ல அப்படின்னு சொன்னா நாமும் சிலரை போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தாலும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் இவன் சாத்தான் செய்யும் பொழுது நம்ம ஏமாந்துருவோமா. சமீபத்துல நியூஸ் பேப்பர்ல ஒரு சம்பவத்தை வாசித்த கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னு சொன்னா, வாக் பக்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு பெரிய பணக்காரர்கள் லிஸ்ட்ல ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய சொத்து மாத்திரம் 2000 கோடி. அவருடைய சொத்து மாத்திரம். வயசு ஒன்றும் கிடையாது, 49 தான். ஆனா அவரு 2000 கோடி ரூபாய்க்கு மேல சொத்துக்கு அதிபதி. அவர் ஒரு டீ எஸ்டேட், டீ ஃபேக்டரி ஓனர். அவர் அக்டோபர் 22ஆம் தேதி 2023, அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, அக்டோபர் மாசம் 22ஆம் தேதி அவருக்கு வயது 49 தான். விரல் விட்டு எண்ணக்கூடிய இந்தியாவினுடைய பணக்காரர்கள் இவர் ஒருத்தர். நீங்க படத்துல கூட இப்ப பார்க்கலாமே. அவர் எப்போதும் போல காலையில நடைப்பயிற்சி அல்லது ஓட்டப்பயிற்சி போயிட்டு இருக்கார், ஜாகிங். இப்ப தெருவுல படுத்து கிடந்த 2-3 நாய் என்ன செஞ்சிருச்சு, இவர் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை கடிக்க போகுது. கடிக்க போகுது, குலைக்குது. அப்போ அவரு இந்த நாய் குறைக்கிறத பார்த்துட்டு அவர் பின்னாடியே ஓடுறாரு. இவர் அதிகமா ஓட இந்த நாய் துரத்துது. அப்போ இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ஓடி தடுமாறி ஒரு இடத்துல விழுந்ததுல பின்னாடி தலை அடிபட்டுச்சுன்னா உள்ள ரத்த கசிவு எல்லாம், ரொம்ப ரத்தம் இதாயிருச்சு. அப்போ உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. 2000 கோடிக்கு மேல பணத்துக்கு அதிபர், ஒரு பெரிய டீ எஸ்டேட் ஃபேக்டரியினுடைய ஒரு அதிபதி. அக்டோபர் 22ஆம் தேதி அவர் இதாகிறார். எத்தனை நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தாரு அப்படின்னு பார்த்தா ஒரே வாரம் தான் இறந்துட்டார். அவர் 49 வயசு தான். அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா இறந்துட்டாரு. இப்போ எல்லாம் பேசின காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இவர் நாயை கடிச்சுதா? இல்ல, நாய் குலைச்சது. அப்ப எப்படி இறந்தாரு? அதை பார்த்து கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி விழுந்தாரு. விழுந்ததுல மூளையில அடி, ஒரே வாரம் தான், பேச்சு மூச்சு இல்லாம இருந்தாரு, அப்புறம் இறந்துட்டாரு. இது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, அதே சமயத்துல ஒரு பாடம். ஏன் அப்படின்னு சொன்னா, சாத்தான் என்ன செய்யறானா, எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். கடிக்கல, அவன் சும்மா கர்ச்சித்துக்கு பார்க்கறான். நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு பயந்து போய் ஓடுறதுக்கு முயற்சி போக விழுந்து தேவையற்ற சூழ்நிலையில ஆளாகிறோம். ஆனால் நம்முடைய யூத கோத்திரத்து சிங்கம் இருக்கிறதே நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை பாதுகாப்பதற்காக இருக்கிறது. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த அற்புதமான வேதத்தை கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, யாரும் மோசம் போய்விடக்கூடாது, யாரும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது, யாரும் இந்த உலகத்தில் நடக்கிற காரியத்தை பார்த்து தவறாக புரிந்து தங்களை தாங்களே ஏமாற்றியோ, அல்லது இந்த மிருகம், அல்லது இந்த பூமியிலிருந்து எழுந்து வந்த மிருகம், அல்லது இந்த வலுசற்பம், இவர்கள் தருகிற வஞ்சனைக்கு அடிமையாகி போய்விடக்கூடாது, ஆளாகி விடக்கூடாது என்பதற்காக தேவன் நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். வேதத்தை அதிகமாக வாசிப்போம், அதிகமாக ஜெபிப்போம், ஆண்டவருடைய கிருபையினாலே நல்ல செய்திகளை கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவார். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை எங்களுக்கு இருக்கிறதற்காக நன்றி. இதோ அந்த ஐஸ்வர்யவான் ஓடும் பொழுது நாய் கடிக்கவில்லை, ஆனால் அதனுடைய சத்தத்தை கேட்டு அவன் மிரண்டு போய் விழுந்து போனானே. சாத்தான் எங்களையும் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி எங்களை தாக்க முயற்சிக்கிறான். ஆனால் நாங்கள் விழுந்து விடுகிறோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதத்தில் நீர் சொல்லி வைத்திருக்க நாங்கள் பின்னிட்டு ஓட தேவையில்லை. காரணம், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தைரியம், நம்பிக்கை, வல்லமை, பிசாசை எங்களிடத்திலிருந்து விரட்டுவதற்கு எங்களுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறீரே. அந்த தைரியத்தை நாங்கள் பாவித்து உம்முடைய தயவால் கிருபையினாலே உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் தங்கி தாபரிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்திரல வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சந்திப்போம்.